வஞ்சகத்தின் ஆவி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு வஞ்சகத்தின் ஆவிகள் கிரியை செய்கிறது. அது அந்த வஞ்சகத்தின் ஆவி என்ன செய்கிறதுனா, ஒண்ணு நாம் செய்ய விரும்புகிறதை செய்யாதபடிக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னா தடை பண்ணி கொண்டே இருக்கும். இதை உன்னால செய்யவே முடியாதுன்னு, இதை உன்னால நீங்க யோசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கிபியோன் போவான். ஒரு 300 பேரோடு கூட போவான். அந்த படை சோர்ந்து போயிருக்கும், சாப்பிட ஒன்றும் இல்லை. அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்கும்போது அந்த மக்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய வீரனா, சேபாவும் சல்முனாவும் கை வசமாகிட்டாங்களா, எல்லாம் ஜெயிச்சிட்டியா, உன்னால இதெல்லாம், அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை உன்னால செய்ய முடியாது. அப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, வஞ்சிக்கிற ஆவிகள் ஆட்கள் மூலமாய் காரியங்கள் மூலமாய் கிரியை செய்கிற போது கிதியோன் என்ன தெரியுமா சொல்லுவான்? 7வது வசனம் வாசிக்குமா? அப்பொழுது கிதியோன், நல்லா கவனிங்க, அவன் சொல்லுகிறான், நாங்க இவ்வளவு பேரை ஜெயிச்சிருக்கிறோம். எவ்வளவு பேரை ஜெயிச்சிருக்கிறாங்க? பல லட்சம் பேரை வீழ்த்தி இருக்கிறான். வீழ்த்ததுல மீந்து இருக்கிறவன் ஒரு 10,000 பேர் தான் ஓடி போயிருக்கிறான். அவன் சொல்லி இருக்க முடியும், இவ்வளவு பேரை அடிச்சிருக்கிறோம், இவனையும் அடிப்போன்னு சொல்லல. என்ன தெரியுமா சொல்லுவான்? கர்த்தர் இவர்களை எங்க கையில ஒப்பு கொடுப்பான். தேவன் இதை செய்வார். ஏன்னா தேவனை நீங்க சார்ந்து ஓடுகிற போது சத்துரு வெக்கப்பட்டு போவான். அவன் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஏன்னா இந்த அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போகிற போது ரோமர் 12:2 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அந்த வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு செவி கொடாதபடிக்கு அவன் சொல்லுகிறான், பகுத்து ஆராய்ந்து பார்க்கணும். இதெல்லாம் யார் சொல்லுகிறது, யாரிடத்திலிருந்து வருகிறது, இதெல்லாம் நீங்க உணர்ந்து கொள்ளுகிற போது, வேதத்தோடு கூட அதை ஒப்பிட்டு பார்க்கிற போது வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு என்ன செய்ய மாட்டீங்க? செவி கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா அது வஞ்சிக்கிற ஆவிகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் முழுவதும் அப்படி அநேக ஆட்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. கவனியுங்கள், கடைசி என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒன்று நம்மளை வஞ்சித்து பார்ப்பான், ஒன்று வழி தப்பி போக பார்ப்பான். நீங்க எதுக்கும் முடியாம அப்படியே வைராக்கியமா நின்னீங்கன்னா அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவான்? உன்னை காலி பண்ணிடுவான்னு சொல்லுவான். அடுத்தது என்ன தெரியுமா சொல்லுவான்? பயமுறுத்துவான். ஏன்னா அவனுடைய நோக்கம் யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி அவன் வேலை வேற ஒன்றும் இல்லை. இதைதான் செய்வன்னு சொல்லுவான், இதைதான் செய்கிறதுக்கு வருவன்னு சொல்லுவான். ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். பாருங்களேன், அந்த ஜீவனை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை மீட்டுக் கொள்ளுவேன், நீ பயப்படாதே. பிசாசு சொல்லுவான், இவைகளெல்லாம் செய்வேன்னு சொல்லுவான், பயமுறுத்துவான். அப்போ இந்த பயமுறுத்துதல்களை, இந்த யுத்தத்தை நாம் எப்படி எதிர்கொள்வதுன்னு சொன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.